நாங்கள் அந்த யுகத்தை முடிவுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். ஒருவருடைய கடந்த கால அதிகாரம் என்ன? அவர் கடந்த காலத்தில் எவ்வளவு சலுகைகளையும் முன்னுரிமைகளை அனுபவித்தார்? அவருடைய குடும்ப பின்னணி என்ன? இவை எதுவுமே சட்டத்துக்கு பொருட்டல்ல. சட்டத்தின் முன்னிலையில் அனைவரும் சமமானவர்கள். ஆனால் சட்டத்துக்கு மேல் இருந்தவர்களை நோக்கி சட்டம் நெருங்கும் பொழுது அவர்கள் பதற்றம் அடைகின்றார்கள். அவர்கள் சட்டத்தை மதித்து பழகவில்லை. சட்டத்துக்கு மேல் இருந்தவரிடம் சட்டம் நெருங்கும் பொழுது அவர்கள் ஆவேசமடைந்து கூச்சலிடுகின்றார்கள். எங்களுக்கு எந்த அவசரமும் இல்லை. எவருக்கும் எதிராக எங்களுக்கு வைராக்கியமோ கோபமோ இல்லை. இந்த மக்களினால் எங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒரு பொறுப்பு உள்ளது. அதுதான் ஒவ்வொருவரும் சட்டத்தின் எல்லைக்கு கீழ் வாழ்வதற்கு பழகிய ஒரு சமூகத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்பதாகும். எனவே பதற்றம் அடைந்தாலும் கூச்சலிட்டாலும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் பொழுது 7-8 பேரை சட்டம் நடைமுறைப்படுத்தும் நிறுவனங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினாலும் அதன் மூலம் சட்டத்தை நடைமுறைப்படுத்தவோ சட்டம் நடைமுறைப்படுத்துவதை தடுக்கவோ முடியாது என்பதனை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். குற்றவாளிகள் பஸ்களில் ஆட்களை ஏற்றி வருகின்றார்கள். அதற்காக சட்டம் வளையாது. சட்டம் சமமாக நடைமுறைப்படுத்தப்படும். இன்னும் பல விடயங்கள் நடக்கும். குற்ற புலனாய்வு திணைக்களம், கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு, SDI நிறுவனம், போதைப் பொருள் தடுப்பு பிரிவு ஆகியவை பாரிய புலனாய்வு செயற்பாடு ஈடுபட்டுள்ளன. பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிலரை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சிலருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. வழக்குகள் விசாரிக்கப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் தேவையான அதிகாரம் அந்த அதிகார வரம்புக்குள் நிலைநிறுத்தப்படும். போலீசாரே, உங்களிடம் உள்ள விசாரணை செய்யும் அதிகாரம் உங்களிடமே இருக்கும். சட்டமா அதிபர் திணைக்களமே வழக்கு தாக்கல் செய்யும் அதிகாரம் சட்டமா அதிபர் திணைக்களத்திடம் இருக்கும். தாக்கல் செய்யப்படும் வழக்கை நியாயமான விசாரணைக்கு உட்படுத்தும் உரிமை நீதிமன்றத்துக்கு உண்டு. அந்த ஒவ்வொரு நிறுவனமும் தங்களது அதிகாரத்தை தமது எல்லைக்குள் பிரயோகிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். உங்களுடைய விசாரணைகளில் எவரும் தலையிட மாட்டார்கள். நீதித்துறை செயற்பாடுகளில் எவரும் தலையிட மாட்டார்கள். ஆனால் நிறுவனங்கள் தமக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பை உரிய முறையில் நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை எமக்குள்ளது. நீங்கள் உங்கள் முதுகெலும்பை நிமிர்த்தி வேலை செய்யக்கூடிய ஒரு சூழலை நாம் உருவாக்கியுள்ளோம். நீங்கள் கட்டுப்படுவது உங்களுக்குரிய சட்ட கட்டமைப்புக்கு மட்டுமே. ஜனாதிபதி என்ற ரீதியில் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பு மற்றும் நான் விளையாட வேண்டிய எல்லையின் அளவு எனக்கு தெரியும். நான் எனது எல்லையை தாண்டி செல்ல மாட்டேன். உங்களுக்கும் சட்டங்கள் மூலம் உங்கள் அதிகாரத்தை பிரயோகிப்பதற்கான எல்லைகள் உள்ளன. அந்த எல்லைக்குள் வேலை செய்யுங்கள். சில விடயங்களுக்கு அந்த எல்லை குறுகியதாக இருந்தால் நாங்கள் சட்டங்கள் மூலமாகவே அந்த எல்லையை விரிவுபடுத்தி தருகின்றோம். தாய்மார் ஒரு கவலையோடு என்னோடு ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். எங்களுக்கு இந்த அபிவிருத்திகள் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, எங்களது குழந்தைகளை எங்களது பிள்ளைகளை மீட்டு தாருங்கள். இவர்கள் இந்த விஷ போதைப் பொருளை அடிமையாகி தங்களது எதிர்காலத்தை அவர்கள் இழந்து கொண்டிருக்கின்றார்கள். ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் கூட தங்களது பிள்ளைகளை இந்த நாட்டின் மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதிலே அவர் அக்கறையாக செயற்பட்டு கொண்டிருந்தார். போதை கலாச்சாரத்தை ஒழிப்பதற்காக பல்வேறு விதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார். அதனூடாக இன்று இலங்கைக்கு கொண்டு வருகின்ற போதைகள் இன்று ஒழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. போதை வியாபாரிகள் கைது செய்யப்பட்டு ஓரளவு இன்று கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடிந்ததாக இருக்கின்றது. போதையிலே உள்நடக்கப் போது அவர்களை மீட்டெடுக்க வேண்டுவதற்காக இன்னும் ஒரு வேலை திட்டமாக கிழக்கு மாகாணத்திலே, அதுவும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் இன்று தமிழ் மொழி பேசுகின்ற தரப்பினருக்காக இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே மீட்டெடுத்தவர்கள் பொருளாதார ரீதியாக அவர்கள் சிக்கொள்ள கூடாது என்பதற்காகவும் அவர்களது பொருளாதார வளர்ச்சிக்காகவும் அவர்களுக்கு தொழிற்பயிற்சியையும் வழங்கி அவர்களின் எதிர்காலத்துக்கான அனைத்து வாழ்வாதார திட்டங்களையும் நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம்.